அம்மா 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 அது வந்து பயம் இல்லை, அக்கறை. அந்த அக்கறையில் ஒரு முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது ஒரு பணிவாக பேசினார். இது பயமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, பயம் சார், அக்கறை. அந்த அக்கறையை பணிவோடு கேட்டார் சார். நீங்கள் அந்த மாதிரி நடிச்சில்ல, சம்பளம் வாங்கினீங்கல்ல, தலைவா அதே தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுல்ல, நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க சார்? நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அதே ஜெயலலிதா அம்மா பீரியடில் நீ உங்கள் மகளை திமுகவுக்கு அனுப்பியிருப்பீங்களா? நீங்கள் திமுகவுக்கு தெரு பிரச்சாரம் பண்ணுறீங்களா? ஜெயலலிதா பீரியடில் அதே கலைஞரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எது தைரியம் வருது? இல்ல, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிறான். இவர் இப்படி இருக்காரு, அவருடைய மகன் சிபி சத்யராஜ் அப்படியே நேர்மாறா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அறிவு இருக்கா உனக்கு? தன்மானம் இல்லையா உனக்கு? சுயமரியாதை இல்லையா? ஒரு நடிகன் போய் ஓட்டு கேட்குற அறிவு இருக்கா உனக்கு? அவங்க கேளுங்க சார். பிரகாஷ்ராஜுக்கு தகுதி இல்லை சார். நீ மனுஷனை மதிக்கிறோம் தான் சார் மனுஷனுக்கு கருத்து சொல்லணும். மக்கள் நீதி மையம் கட்சியினர் தலைவர் அவரும் விஜயை குறிப்பிட்டு பேசுகிறத நம்ம கவனிக்க முடியுது. சும்மா ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நீங்கள் இவ்வளவு தூக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கட்சியை அடமானம் வச்ச மாதிரி. கமல்ஹாசன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தகுதி வேணும் சார். வேணும்ல? கமல்ஹாசன் நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கிறீங்க? மக்கள் எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிங்கிறது யாருன்னு. உலக அறிந்த ஒரு ஊழல்வாதி. செந்தில் பாலாஜி பக்கத்தில் நிற்கலாமா சார்? ராஜராஜ சோழனோட நீங்கள் வந்து ஒப்புறது வந்து மிகப்பெரிய தப்பு. இந்து மதத்துக்கு இதை விட இழிவு எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன். சத்யராஜ் அவர்கள் நீங்கள் யாரை திருமணம் பண்ணீங்க? எந்த ஜாதி கொண்டு திருமணம் பண்ணீங்க? உங்கள் பையனுக்கு எந்த ஜாதி கல்யாணம் பண்ணிச்சு? உங்கள் ஜாதி மருமகம் வரணும், உங்கள் ஜாதியில் மருமகம் வரணும், மக்கள் கூட என்ன போதனை பண்ணுறீங்க?